மதிப்பிற்குரிய மகரம் ராசி நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். மகரம் ராசி நண்பர்களுக்கு இந்த 2025ஆம் வருடம் நடக்கக்கூடிய சுப பலன்கள் என்னவாக இருக்கும்? எந்தெந்த மாதிரியான பாசிட்டிவான பலாபலன்கள் நமக்கு கிடைக்கும்? என்ன மாதிரியான நெகட்டிவான பலாபலன்கள் நடந்தால் அதிலிருந்து நாம எப்படி மீண்டு வெளியில வர்றது? நம்மளை நாமே எப்படி தற்காத்துக் கொள்வதற்கான வழிமுறைகள் எல்லாம் என்ன அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். நண்பர்களே, புதுசாக நம்ம காணொளிய பார்க்கிறவங்களா இருந்தா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. உங்களுடைய மகத்தான ஆதரவை நான் மனதார வரவேற்கிறேன். ஜோதிட சாஸ்திரத்துல காலபுருஷனுக்கு 10வது வீடு மகர ராசி. இதனோட அதிபதி யாரு? சனி பகவான். இந்த ஸ்தானத்துக்கு பேர் என்ன? கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம். ஆக இந்த பூமியில பிறக்கிற ஒவ்வொரு உயிரும் வாழ வேண்டும் என்றால் ஏதாவது ஒரு வகையில ஒரு ஜீவனம் அப்படிங்கிறது அந்த உயிருக்கு தேவை. அப்போ அந்த உயிர் வாழ்வதற்கு ஏதாவது ஒரு வகையில உழைச்சு சம்பாதிச்சு அது சாப்பிட்டு உயிர் வாழணும். அந்த உழைப்பு, அந்த வருமானம், அந்த சாப்பாடு எந்த இடத்துல கிடைக்கும்? 10ஆம் இடத்தில் கிடைக்கும். ஆக இதுவெல்லாம் எந்த வழியில கிடைக்குது? நேர்மையான வழியிலயா, தவறான வழியிலயா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக இந்த பூமியில பிறந்த நாம் ஒவ்வொருத்தரும் செய்கின்ற கர்மங்கள் அப்படிங்கிறது தீய கர்மமா, நல்ல கர்மமா? அப்போ வாழ்கின்ற பொழுது நல்ல கர்மம் செய்து வாழ்ந்தால் நமக்கு அந்த பிறவி பயனினுடைய புண்ணியம் அப்படிங்கிறது அடுத்தடுத்து நம் சந்ததிகளுக்கு போய்க்கொண்டே இருக்கும். அந்த சந்ததிகள் நன்றாக வாழ்வார்கள். ஆனால் நாம் இந்த பிறவியில் இப்ப நம்ம செய்கிற தீமையான செயல்கள் நம்மளுடைய சந்ததிகளையும் தொன்று தொட்டு போய்க்கொண்டே இருக்கும். அப்போ அவங்களெல்லாம் கஷ்டப்படுகின்ற பொழுது அந்த கர்மம் அப்படிங்கிறது உண்மையாகவே அவங்கள ரொம்ப பாதிக்கும். அப்போ தவறான கர்மம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதான் இந்த 10ஆம் இடம். தீய கர்மங்களை தவிர்த்து நல்ல கர்மங்களை செய்து நமக்கான எதிர்கால சந்ததிகளுக்கும் புண்ணியங்களை தேடி வைக்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த மகர ராசி உணர்த்தக்கூடியது. இதனுடைய அதிபதி சனி பகவானும் இதைத்தான் செய்வார். அப்போ சனி பகவான் நீதிமான், நேர்மையானவர், சரியாக இருப்பவர். தவறு என்றால் உடனே தண்டிக்க மாட்டார், மெதுவா தண்டிப்பார். ஆனால் தண்டனை கடுமையாக இருக்கும், கொடூரமான தண்டனையாக இருக்கும். இதனால்தான் சனி பகவான் ஜென்ம சனியா வாராரு, அர்த்தாஷ்டம சனியா வாராரு, கண்டக சனியா வாராரு, அஷ்டம சனியா வாராரு, விரய சனியா வாராரு, இல்லையா? 7.5 சனியா வர்றாரு. ஆக இவர் மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்துல நடக்கக்கூடிய அநியாய அக்கிரமங்களை அடக்கிறதுக்கு யாருமே இருக்க முடியாது. அப்போ சனி பகவான் தான் அடக்குகிறார். அதாவது தலகாலு புரியாம ஆடுற ஒரு மனிதன் ஒரு 10 வருஷம் ஆடுறாரு, 20 வருஷம் ஆடுறாரு. அவர் என்னென்னமோ செய்றாரு, என்னென்னமோ அக்கிரமங்கள்லாம் செஞ்சு பணம் பொருள் சம்பாதிக்கிறாரு. அதே ஒரு 20 வருஷம் கழிச்சு அவர் தரையில மண்ணை கவ்விக்கிட்டு இருப்பார், இல்லையா? ஏன்? சனி பகவான் யாரு? நீதிக்கு புறம்பாக நீ நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் கணக்கு போட்டு உனக்கு அடுத்த நிமிஷமே பலாபலனை கொடுக்கக்கூடியவர். அந்த மாதிரியான ஒரு அமைப்புல இந்த மகர ராசி இருக்குது. அதனாலதான் மகர ராசியில் பிறந்த நண்பர்கள், சகோதர சகோதரிகள் மனம் அறிந்தும் பிறருக்கு துன்பங்கள் செய்வதற்கு துணை போக மாட்டார்கள். எப்பவுமே நீதியா இருக்கும்னு நினைப்பாங்க, எப்பவுமே நேர்மையா இருக்கும்னு நினைப்பாங்க. சரியா இருக்கிறேன், வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அடுத்தவங்களுடைய பண பொருள் எனக்கு தேவையில்லை, நான் வாழ்ந்து என்னை சார்ந்தவர்களை வாழ வைக்க வேண்டும், என்னால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய்து வாழ வேண்டும், என்னால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு ஈவு இரக்கம் அன்பு கருணையை போதித்து நான் வாழ வேண்டும். இதுவே எனது ஈகை குணம் அப்படின்னு சொல்லி மகர ராசி நண்பர்கள் நிறைய பேர் இப்படியாகத்தான் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இவர்களுக்கெல்லாம் அந்த சனி பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். ஆக வாழ்க்கையில எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் தவறான வழியில் பயணிக்காதவர்கள், ஆனால் யாருக்கு வேண்டுமானாலும் இறக்கப்பட்டு என்ன வேண்டுமானாலும் செய்து கொடுத்து விடுவார்கள். அப்படிப்பட்ட நண்பர்கள் நீங்கள். ஒரு நிமிஷமாவது நம்மளை பற்றி சிந்திக்க வேண்டும், இல்லையா? அப்போ மகர ராசி நண்பர்கள் உறவுகள், நண்பர்கள், குடும்ப உறவுகள், வெளிவட்டார பழக்க வழக்க தொடர்புகள் அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர்களுக்கு எத்தனையோ நல்ல விஷயங்களை செய்து கொடுத்தாலும் தன்னை பற்றி ஒரு நிமிஷம் சிந்திக்க வேண்டும், தன்னுடைய எதிர்காலத்தை பற்றி ஒரு நிமிஷம் சிந்திக்க வேண்டும். அப்படிங்கிறதான் முக்கியமான விஷயம். அப்போ நம்மை பற்றி சிந்திக்காதவரை நாம் வாரி வாரி வழங்கி விட்டுட்டு இறுதி காலத்துல நாம் ஒரு தனிமரமாக்கப்பட்டிருப்போம், மற்றவர்கள் கைவிடப்பட்டிருப்போம், நம்மளுடைய தேவைகள் பூர்த்தி அடையாமல் சிரமப்பட்டு கொண்டிருப்போம், யாரையோ நம்பி ஒரு தொழிலில் இறங்கி இருப்போம், யாரையோ நம்பி ஒருவருக்கு பணத்தைக்கு ஜாமீன் போட்டிருப்போம், யாருக்கோ ஒருவருக்கு நல்லா இருக்கட்டும்னு சொல்லி மனசறிஞ்சு நல்ல விஷயம் பண்ணியிருப்போம். இதுக்கெல்லாம்
ஒரு விதத்துல நாம் ஏமாற்றங்களை சந்தித்திருப்போம். இப்படியாக வாழ்க்கையில எக்கச்சக்கமான இன்னல்களை கடந்த காலகட்டங்களில் சந்தித்து, வாழ்க்கையே வேண்டாம், இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு மரணித்து விடுவோம் அப்படின்னு சொல்லி மரண வாயிலில் போய் நின்றவர்கள் எல்லாம் இந்த மகர ராசியில் நிறைய பேர்கள் உண்டு. ஆக எல்லாராலும் கைவிடப்பட்டு, எல்லாராலும் ஏமாற்றப்பட்டு, எல்லா வழியிலும் பணம், பொருள் எல்லாம் இழப்பீடுகளை சந்தித்து, சில பேர் பார்த்தீங்கன்னா, வீடு வாசல் சொத்து சுகத்தையும் இழந்து நடுத்தெருவிற்கு வந்து நின்றவர்கள் நிறைய பேர் உண்டு. ஆனால் சொல்லாமலேயே புன்சிரிப்போடையே சமாளிச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க. தன்னுடைய வேதனைகளை யாருகிட்ட சொல்லி முறையிடுறது? நம்மளால அவங்க சிரமப்படுவாங்களே அப்படின்னு சொல்லி, தன்னுடைய வேதனைகளை தனக்குத்தானே தனக்குள்ளேயே குழி தோண்டி புதைச்சு, என்னப்பா நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் 1000 வேதனைகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுடைய உள்ளம் அழும், உதடுகள் சிரிக்கும். மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய அந்த பதில் இருக்கு பார்த்தீங்களா? நல்லா இருக்கேங்க. ஏதோ கடவுள் எனக்கு கொடுத்த அளவுல நான் நல்லா இருக்கேன். இப்படிதான் சொல்லுவோம். ஆனால் மனம் என்ன சொல்லுது? என்ன பண்ண முடியும் ஐயா? அதனால நம்மளுடைய கஷ்டம் நம்மளோட போட்டோம். அடுத்தவங்களுக்கு அந்த கஷ்டத்த நம்ம சுமத்தக்கூடாதுன்னு நினைக்கிறதுல மகர ராசி நண்பர்கள் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். ஆனால் இந்த கஷ்ட காலங்கள் எல்லாம் முடிஞ்சிருச்சா? இனி நம்ம நிவர்த்தியாகி வெளிய வந்துட்டோமா? நமக்கான பிடிச்ச பீடைகள் விலகிருச்சா? அப்படின்னு கூட சில பேர் கேட்கலாம். உண்மைதான். நமக்கான நேர காலங்கள் நல்ல நேரம் பிறந்துருச்சா? அப்ப நம்ம வாழ்க்கையில ஒரு 4 பேர் மாரி நல்லா வாழ்வோமா? 4 பேர் மாரி நல்ல தொழில் செஞ்சு, காசு பணம் சம்பாதிச்சு, இழந்ததையெல்லாம் மீட்டெடுத்து, மறுபடியும் கடன், துன்பங்கள், துயரங்கள்ல இருந்தா விடுபட்டு சந்தோஷமா வாழ்வோமா? அப்படின்னு சொல்லி சில கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க பார்த்தீங்களா? அந்த கேள்விகளுக்கு விடை அப்படிங்கிறது தான் இந்த பதிவு. உண்மையாகவே என்னன்னு கேட்டா, ஒரு சில விஷயங்கள பேசித்தான் இன்னொரு விஷயத்த நம்ம முடிவுக்கு எடுக்க முடியும். அதனால கடந்த கால பிரச்சனைகள் பேசிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லி நீங்க நினைக்காதீங்க நண்பர்களே. ஒரு சில விஷயங்களை சொன்னால் தான் மற்றவர்களுக்கு புரியும். அதனால் தான் அந்த விஷயத்த கேட்டு, "ஓ! இப்படியெல்லாம் இருக்குது. நாம என்ன பண்ணணும்? அடுத்த ஸ்டெப் என்ன? இதற்கான பரிகார வழிமுறைகள் என்ன நமக்கு குடுக்குறாங்க?" அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதன் வழியாக பயணிக்கலாம். இல்லையா? அப்பேற்பட்ட கஷ்டமான சூழ்நிலைகளை நம்ம கடந்து வந்திருக்கிறோம். இந்த 2025 நமக்கு என்ன செய்யும்? கிட்டத்தட்ட நமக்கு 7 1/2 சனி முடியப்போது. ஒரு 4 மாதங்கள். அவ்வளோதான். 4 மாதங்கள்ல மகர ராசிக்காரவங்க எக்கச்சக்கமான பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டு, அடுத்து நல்வழிப்படுத்த போறீங்க அப்படிங்கிறது தான். உங்களை நீங்களே பக்குவப்படுத்தி, உங்களை நீங்களே உணர்ந்து, உங்களை நீங்களே நல்வழிப்படுத்தி, நீங்களே நான் யார் அப்படிங்கிற ஒரு கேள்விய உங்களுக்கு நீங்களே கேட்டு, இனிமேல் நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நீங்களே ஒரு கேள்விய கேட்டு, ஒரு முக்கியமான கட்டத்துல நிக்கிறீங்க. இதற்கப்புறம் அடுத்து தொடங்கக்கூடிய பயணம் எப்படி இருக்கும் இந்த 2025ல? சூப்பரா இருக்கும், அருமையா இருக்கும், அழகா இருக்கும். தன்னம்பிக்கை, தைரியம் துளிர்விட்டு மலரக்கூடிய காலகட்டங்களாக இனி அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் இருக்கும். சனி பகவான் 3ஆம் இடம் தைரிய வீரிய ஸ்தானத்தில் பயணிக்கின்ற இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சுய நம்பிக்கை, சுய முயற்சி, விடாமுயற்சி அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் 2 1/2 வருட காலகட்டங்களுக்கு வெற்றியைத்தான் பெற்றுத்தரும். அப்ப மகர ராசி நண்பர்களுக்கு பட்டதெல்லாம் போதுமடா சாமி, இனிமே படுறதுக்கான ஒண்ணுமே கிடையாது. என்னைய நல்வழிப்படுத்தினா மட்டும் போதும். என்னை ஆள விட்டா போதும். எனக்கு யார் உதவி செய்யாட்டியும் பரவால்ல. எனக்கு துன்பம் விளைவிக்காம இருந்தா போதும். என்னை டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா போதும். எனக்கு தொல்லை கொடுக்காம இருந்தா போதும். அது மட்டும் இருந்தாலே போதும். உங்களால அது எனக்கு கோடி புண்ணியமா நான் நினைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம இருக்கிறோம். அந்த மாரியான ஒரு பக்குவப்பட்ட மனநிலையில நம்ம இருக்கிறோம். அதனால அந்த சனி பகவான் 3ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய முயற்சிக்கு, முன்னேற்றத்துக்கு தடைகளை உடைத்து, நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு விஷயத்திலும் உங்கள வெற்றி பெறச் செய்வார். அப்போ அந்த நம்பிக்கை நமக்கு இருக்குதா? இருக்கு. நம்ம இனி வரக்கூடிய காலகட்டத்தில பல பிரச்சனையிலிருந்து மீண்டு வெளிய வந்து நம்ம சந்தோஷமா வாழ்வோம் அப்படிங்கிறதுக்கு, இந்த சனி பகவானே உங்களுக்கு சாட்சியாக இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம். அப்ப 2025ல நமக்கான பலாபலன்கள் அருமையாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த 2025லயும் குரு பயிற்சி இருக்குது. ராகு கேது பயிற்சிகளும் இருக்குது. அப்ப இந்த ராகு கேது பயிற்சிகள் அப்படிங்கிறது நமக்கு என்ன மாரியான சுபபலனை கொடுக்கும்? குரு பயிற்சி நமக்கு என்ன மாரியான சுபபலனை கொடுக்கும்? அப்படிங்கிறதும் ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா? அப்ப இந்த இடத்துல குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருப்பார். அப்ப ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்து, அவர் பார்க்கக்கூடிய பார்வை 5ஆம் பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய ஜீவனஸ்தானத்தை பார்க்கிறார்.
நிச்சயமாக மகர ராசி நண்பர்களுக்கு இந்த 2025ல உங்களுடைய ஜீவனம், தொழில் அப்படிங்கிறது மிக மிக அற்புதமாக இருக்கும். அப்போ வேலை இல்லாதவர்களுக்கு ஒரு நல்ல வேலையில போய் அமர்ந்து காசு, பணம், பணம், பொருள் நம்ம சம்பாதிக்க போறோம். வேலையில பிரஷர் இல்லாம இருக்க போறோம். சுதந்திரமா இருக்க போறோம். நம்ம செய்யக்கூடிய தொழில் அப்படிங்கிறது நமக்கு சிறப்பா இருக்கும். பக்கபலமா இருக்கும். வீழ்ந்த தொழில், வீழ்ந்து கிடக்கிற நிலைமையில இருக்கிற தொழில் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் நமக்கு எழுந்து நடக்கக்கூடிய அமைப்பில இருக்கும். அப்ப அந்த தொழிலெல்லாம் நம்ம வளர்ச்சி பெற வைப்போம். அப்ப மகர ராசிக்காரங்க எந்த துறையில இருந்தாலும், அந்த துறை அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பா செயல்பட்டு, பல வெற்றிகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில இருக்கும். அப்ப பொருளாதார முன்னேற்றம், பணவரவு அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். பணம் வந்துருச்சுன்னா, அனைத்து காரியங்களும் சக்சஸ் இல்லையா? அப்போ நமக்கு ஜீவனம் சரியாக இருக்கணும். அப்போ இந்த இடத்துல குரு பகவானுடைய பார்வை நமக்கு நிச்சயமாக ஜீவனஸ்தானத்தில் விழுகின்ற பொழுது ஜீவனம் சிறப்பு. அதே மாரி 12ஆம் இடத்தில் அவருடைய 7ஆம் பார்வை விழுகின்ற பொழுது, இந்த வருஷம் முழுவதும் உங்களுக்கு சுய சேமிப்புகள் பண்ணிக்கலாம். சுய செலவுகள் அப்படிங்கிறது சுப செலவுகளாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் வாங்கி மகிழக்கூடிய அமைப்பில் இருப்போம். திருமண பந்தங்களுக்காக நிறைய செலவுகளை நம்ம செலவழிப்போம். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்தை நடத்தி வைத்து, அதற்கான நல்ல ஒரு உறவுகளை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த மகர ராசி நண்பர்களுக்கு அதுவும் இருக்கும். வெளிநாடு தூரதேச பயண வாய்ப்புகள் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். அப்போ அதன் மூலியமாக நம்ம பணம், பொருள் சம்பாதிப்பதற்காக நம்ம கொஞ்சம் பணத்தை செலவழிச்சு பயணங்கள் மேற்கொள்வோம். அந்த பயணங்கள் நமக்கு சிறப்பா இருக்கும். இதுவரைக்கும் படுத்தா நிம்மதியா உறக்கமே கிடையாதுங்க. நிம்மதியா உறங்கி தூங்கி நாட்கள் ஆகிவிட்டது, வருடங்கள் ஆகிவிட்டது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில நிம்மதியான உறக்கம் இருக்கும். அப்போ படுத்தா தூங்குவோமா? நல்லா சந்தோஷமாக தூங்குவோம். மன உளைச்சல் இல்லாம, ஆனந்தமாக, அற்புதமாக இப்படியெல்லாம் மகர ராசிக்காரவங்களுக்கு இந்த 12ஆம் இடமும் சிறப்பான பலனை குடுக்கிறதுக்காக இருக்குது. அதே மாரி தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்கின்றார் குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையால். இந்த இடத்துல இந்த காலகட்டத்தில ராகுவும் இருப்பார். அப்ப ராகு என்னன்னா கொடுத்து அடுத்தவங்களுக்கு வாக்கு கொடுத்து பார்த்து மாட்டிக்கிறாத, பணம் பொருளுக்கு ஜாமீன் போட்டுறாத, உன்னுடைய சொல்வாக்குல கவனமாயிரு அப்படிங்கிறத ராகு செய்ய வப்பார். அப்போ நம்ம தவறான வழியில பயணிச்சாலும் கூட, அதை சரி பண்ணக்கூடிய அமைப்பில யாரு? குருபகவானுடைய பார்வை இருக்குது. அப்ப ராகுவே தவறான வழியில் பயணிக்க வச்சாலும், நல்ல வழியில் பயணிக்க வச்சாலும், குருவனுடைய பார்வையில் இருக்கின்ற பொழுது 2ஆம் இடம் குடும்பஸ்தானம் சுபத்துவம் பெறுது. அப்போ குடும்பத்தில சந்தோஷம், மகிழ்ச்சி, வருமானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். புரியுதுங்களா? இந்த சனி பகவான் ராசியாதிபதியும் உங்களுடைய தனகாரகனான சனி பகவான் எங்க இருக்கிறாங்க? குடும்பகாரகன் 3ஆம் இடத்தில் குருவனுடைய வீட்ல. அப்ப எப்படி இருக்கும்? சிறப்பாக இருக்கும். அப்ப இந்த வருஷம் முழுவதும் மகர ராசி நண்பர்களுக்கு ஒரு சிகரம் ஏறுன மாரி தான். நீங்க ஒரு உச்சத்தில இருக்க போறீங்க. பொருளாதார வளர்ச்சியில உச்சம். அவ்வளதான். அப்போ நமக்கு தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் சக்சஸ். நமக்கு பணம், பொருள், செல்வாக்கியம் இதுவரை தடையாக இருந்தால், அதிலெல்லாம் நம்ம பெற்று மீண்டு வெளியே வந்துருவோம். அப்ப கடன் பிரச்சனை சம்பந்தப்பட்டதெல்லாம் எப்படிங்க இருக்கும்? பொதுவாகவே இந்த காலகட்டத்தில, இந்த வருஷத்துல நீங்க செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வேலை, கடன் அப்படிங்கிறது நம்ம வாங்கக்கூடிய அமைப்பில இருக்கக்கூடாது. தவிர்க்க வேண்டிய கட்டாயத்தில தான் இருக்கணும். யாருக்கும் நம்ம அனாவசியமா ஜாமீன் போடுற விஷயங்கள நம்ம வந்து தவிர்த்திறணும். யாரோட பேச்சையும் கேட்டு நீங்க அத பண்ணா நல்லா வந்துரும், இத பண்ணா நல்லா வந்துரும்ன்னு சொல்லி மற்றவருடைய ஆலோசனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கீழ் உள்ளவருடைய ஆலோசனை நீங்க கேட்காதீங்க. உங்களுக்கு மேல உள்ளவர்கள், அதாவது உங்களுக்கே தெரியும். நம்மளுடைய அந்தஸ்து, கௌரவம், கெப்பாசிட்டி இந்த மாரியான ஒரு விஷயங்கள் நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த மேன்மக்கள் அப்படிங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களோட தொடர்பு உங்களுக்கு சிறப்பா இருக்கும். ஆன்மீக குருமார்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஆலோசனைகள் வழங்குவார்கள். அந்த ஆலோசனைகளை நீங்க கேட்டு நடந்துக்கலாம். இப்படியாக நெறைய விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து, நீங்க எடுக்கக்கூடிய சுய முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அப்போ இந்த காலகட்டத்தில உங்களுக்கான பொருளாதார முடக்கம் அப்படிங்கிறது நிவர்த்தி ஆகுது. அந்த அளவுக்கு இந்த காலகட்டங்கள் சிறப்பா இருக்கும். அதே மாரி உறவுகள் கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம உறவு தானே, நம்ம அக்கா தானே, தங்கச்சி தானே, அண்ணன் தானே, தம்பி தானே, மாமா தானே, மச்சான் தானே அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நம்ம விட்டு குடுத்ததெல்லாம் போதும் சாமி. இந்த வருஷத்துல கொஞ்சம் பிடிப்புத்தன்மை ஏற்படுத்துங்க. யாரா இருந்தாலும் 10 அடிக்கு தள்ளி நின்னு பேசுங்க. அப்பதான் நீங்க உங்க பொருளாதாரத்த உயர்த்த முடியும். வாரி வாரி கொடுத்துட்டு கடைசில நமக்கு ஒண்ணும் இல்லாம ஆயிரும் பார்த்தீங்களா? அதனால இந்த இடத்துல உறவுகள் அப்படி அந்த மாரிலாம் இருக்கும். ஆனாலும் பகைமையை வெல்லக்கூடிய அமைப்பில் தான் நம்ம நிச்சயமாக இருப்போம். அப்போ உறவுகளை வென்று விடுங்கள். பகைகளை வென்று விடுங்கள். அப்போ அப்படின்னா என்னங்க அர்த்தம்? எதுக்கும் பிடி கொடுத்துறாதீங்க. அவங்க பேச்சுக்கு நீங்க மயங்கிறாதீங்க. அந்த மாரியான செயல்பாடுகள் உங்களுக்கு கூடாது. அதே சமயத்துல இந்த வருடத்துல வந்து உங்களுக்கு எதிரிகள் இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமா இருக்கும். அதுதான் நமக்கு எவனும் தொல்ல பண்ணாம இருந்தா போதும் அப்படின்னு நினைப்பீங்க பார்த்தீங்களா?
ஏதாவது ஒரு விஷயத்துல நமக்கு துரோகபாதங்கள் பண்றதுக்கு தான் ஆள் இருக்குது. எப்ப பார்த்தாலும் நமக்கு ஆப்போசிட்டா தான் செயல்படுறாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருந்தால், அது இந்த வருஷம் உங்களுக்கு இருக்காது நண்பர்களே. அந்த விதத்துல நீங்க ஒண்ணும் சங்கடப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சில நேரங்கள்ல இந்த மாரி கெட்ட நபர்களோட சவகாசங்கள் தவிர்க்கப்படுவதால், நமக்கான அந்தஸ்து, மரியாதையை நாம தக்க வைக்க முடியும். அத முதல்ல புரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் இந்த காலகட்டத்தில மாணவர்கள் சிறப்பாக, கவனமாக, உன்னிப்பாக கவனித்து படித்து நல்ல மதிப்பெண்கள் பெற வேண்டும் அப்படிங்கிற கட்டாயம் இருக்குது. பெண்கள் தேவையில்லாமல் வாக்குவாதங்களை தவிர்த்து குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்ச்சிக்கான வழிமுறைகள் என்னவோ அதை மட்டும் பார்த்துக் கொள்ள வேண்டும். பெண்கள் செய்யக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும் சிறப்பாக இருக்கும். இந்த வருஷம் முழுவதும் பெண்களுக்கு சிறப்பான பலன் தான். புரியுதுங்களா? சுய தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க, உங்க தொழில்ல அக்கறை செலுத்துங்க. ரொம்ப கவனமா இருங்க. கண்டிப்பாக வெற்றி பெறலாம். உங்களுக்கான பதவிகள் அப்படிங்கிறது நிச்சயமாக புரமோஷன் அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில நிச்சயமா கிடைக்கும். இதுவரைக்கும் மகர ராசி நண்பர்களுக்கு ஒரு இடமாற்றத்துக்காக இருக்கிறேன், ஒரு பொருள் வரவுக்காக இருக்கிறேன், ஒரு இடத்துக்கு வாங்குறதுக்காக இருக்கிறேன், ஒரு வீடு கட்டக்கூடிய அமைப்பிலெல்லாம் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகள் 100% உண்டு. அப்போ மகர ராசிக்காரவங்களுக்கு பிரச்சனைகளெல்லாம் தீர்ந்து நல்ல நிலைமையில வாழ்வதற்கான அடித்தளம் தான் இந்த 2025. இனி அடுத்து நீங்க உங்க மூவ்மெண்ட்ட பண்ணிட்டு போயிட்டே இருங்க. நீங்க எந்த இடத்துல எந்த காரியம் செய்ய துணியிறீங்களோ, அந்த காரியங்கள் எல்லாம் சிறப்பாக நடந்து ஈடேறும் நண்பர்களே. நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். நம்பிக்கையோட இருங்க. அதே மாரி இந்த வருஷத்துல நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு பரிகார வழிமுறைகள் அப்படிங்கிறது, கண்டிப்பா முடிஞ்ச வரைக்கும் வெள்ளிக்கிழமை வாரங்கள்ல ராகு கால வேளையில துர்க்கை பூஜை அப்படிங்கிறது கண்டிப்பா பண்ணிக்கங்க. அந்த விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்கள் துர்க்கைக்கு. நிச்சயமா வெற்றி அப்படிங்கிறது தான். அப்போ துர்க்கை அப்படிங்கிறது சகல விதத்திலும் நமக்கு வெற்றியை தரக்கூடிய தெய்வம். அப்ப எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த பூஜை நமக்கு சிறப்பான பலனை கொடுக்கும். ஆஞ்சநேயர் வழிபாடு சிறப்பா பண்ணிக்கங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும்.